ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பிரயோஃபைட்ஸை பற்றி நம்ம பார்ப்போம். பிரயோஃபைட்ஸில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது வந்து ஆம்பிபியன்ஸ்னு சொல்லுவோம், அதாவது நீர்நில தாவரங்கள் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக வந்து ஃப்ராகை தான் வந்து ஆம்பிபியன் சொல்லுவோம். ஆனால் பிரயோஃபைட்ஸை ஏன் ஆம்பிபியன்ஸ்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாயில் அண்டு வாட்டரில் வந்து இருக்கும், அதாவது நீர்நிலத்தில் வந்து வாழக்கூடியதாக இருக்கும். அதனால தான் இது வந்து ஆம்பிபியன்ஸ்னு சொல்கிறோம். எதனால் இது வந்து வாட்டரில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் நடைபெறுது. ஓகேங்களா? இப்போ செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் நடைபெறதுனால தான் இது வந்து வாட்டரில் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கு. அதனால தான் இது நீர்நில தாவரங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேம்ப் சகதிகளில், அதே மாதிரி ஈரமான பகுதிகளில் ஹியூமிட் ரீஜன்ஸ், அதே மாதிரி ஷேடல் லொக்காலிட்டிஸ், அதாவது ஈரமான நிழலான பகுதிகள்லையும் வந்து இருக்கும். ஓகேங்களா? இதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா பிரயோஃபைட்ஸ் வந்து இருக்கும். அதாவது சகதியான பகுதிகளில், அதே மாதிரி ஈரமான நிலத்தில் வந்து இருக்கும். அதே மாதிரி ஷேடல் லொக்காலிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிழலில் வந்து வளரக்கூடியதாக இருக்கும். இதுதான் வந்து பிரயோஃபைட்ஸினுடைய ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா இது மோர் டிஃப்ரென்ஷியேட்டட் ஆல்கே. இப்போ ஆல்கேயை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்கேயை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவோம், தாலாய் நேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஆல்கே வந்து தாலஸ் நேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். தாலஸ்னா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க அன்டிஃப்ரென்ஷியேட்டட் க்ரோத் அப்படின்னு சொல்லுவோம். அன்டிஃப்ரென்ஷியேட்டட் க்ரோத் அப்படின்னாக்க தெர் இஸ் நோ ஸ்டெம், லீவ்ஸ் அண்டு ரூட். இதுதான் வந்து அன்டிஃப்ரென்ஷியேட்டட் க்ரோத் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் பிரயோஃபைட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாறுபாடு அடைஞ்சிருக்கும். அதுதான் வந்து மோர் டிஃப்ரென்ஷியேட்டட் இன் ஆல்கே அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எதில் மாறுபாடு அடைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன சொல்லுவோம், ஸ்டெம் லைக். அப்போ ஸ்டெம் லைக் அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னாக்க ஸ்டெம் வந்து காணப்படுது, அதாவது ஸ்டெம் இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் இல்லை. ஓகேங்களா? ரூட் லைக், ரூட் இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் ரூட் இல்லை. அதே மாதிரி லீஃப் லைக். லீஃப் லைக் அப்படின்னாக்கா இலைகள் இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் இலைகள் வந்து காணப்படுவதில்லை. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதோடைய ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸாக இருக்கும். இப்போ ட்ரூ ரூட்ஸ், ட்ரூ ஸ்டெம், ட்ரூ லீவ்ஸ் இதெல்லாமே எதில் இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரயோஃபைட்ஸில். அப்போ எப்படி இருக்குன்னா ஸ்டெம் லைக், ரூட் லைக், லீஃப் லைக். அப்படின்னா என்ன அர்த்தம், லீஃப் இருக்குது, ரூட் இருக்குது, அதே மாதிரி ஸ்டெம் இருக்குது, இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இது வந்து பிரயோஃபைட்ஸில் வந்து சொல்லுவோம். அதுதான் வந்து இது வந்து மோர் டிஃப்ரென்ஷியேட்டட் இன் ஆல்கே. அதே மாதிரி ப்ரோஸ்ட்ரேட் இதோடைய ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸில் அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ரோஸ்ட்ரேட். ப்ரோஸ்ட்ரேட் அப்படின்னாலே நிமிர்ந்து இருக்கக்கூடியது, அதாவது நிமிர்ந்து வளரக்கூடியதாக இருக்கும். அதாவது எரெக்ட் ஆர் ப்ரோஸ்ட்ரேட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா அட்டாச் டு த சப்ஸ்ட்ராட்டம். இப்போ வந்து சாயிலில் வந்து இந்த இருக்குது பாருங்கள், இதில் அட்டாச் டு த சப்ஸ்ட்ராட்டம். இதுதான் இது என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க ரைசாய்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ ரைசாய்ட்ஸ் இது எல்லாமே இதோடைய ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸாக சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இதோடைய கேமிட்ஸ். இது வந்து ஹாப்ளாய்டு இன் நேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஹாப்ளாய்டு அதாவது ஒரு எண் மட்டும் காணப்படுது, அதாவது மேல் கேமிட் அண்ட் ஃபீமேல் கேமிட் ரெண்டுமே ஃபியூஸ் ஆகி நியூ ஆர்கனிசம் வந்து உருவாகுது. அது இதில் வந்து லார்ஜஸ்ட் ஜெனரேஷன் எதுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமிட்டோஃபைட்டிக் ஜெனரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கேமிட்டோஃபைட்டிக் ஜெனரேஷன்ஸ் இது எல்லாமே இதோடைய ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா இதோடைய செக்ஸ் ஆர்கன்ஸ். இப்போ மேல் அண்டு ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன்ஸ். இப்போ வந்து ரெண்டு செக்ஸ் ஆர்கன்ஸ் இருக்கும். மேல் செக்ஸ் ஆர்கன்ஸ் அது தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க ஆந்த்ரிடியம் அப்படின்னு சொல்லுவோம். ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் பொறுத்த வரைக்கும் ஆர்கிகோனியம் அப்படின்னு சொல்லுவோம். ஆர்கிகோனியம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா இது வந்து ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன்ஸ், இதில் பார்த்திங்கன்னா மேல் செக்ஸ் ஆர்கன். அப்போ மேல் அண்டு ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் வந்து ஒரு பிளான்ட்டில் வந்து இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா பிரயோஃபைட்ஸில் வந்து காணப்படுது. அதுதான் ஆந்த்ரிடியம் அண்டு ஆர்கிகோனியம். இப்போ ஆந்த்ரிடியம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பைஃப்ளாஜெல்லேட். இப்போ பார்த்திங்கன்னா பைஃப்ளாஜெல்லேட் இது வந்து காணப்படுது. இப்போ பைஃப்ளாஜெல்லேட் அப்படின்னாலே அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க ரெண்டு ஃப்ளாஜெல்லா, அதாவது 2 ஃப்ளாஜெல்லா வந்து எதில் நீந்தி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டரில் நீந்தி போய் எங்கே போய் ஃபியூஸ் ஆகும்னா ஆர்கிகோனியத்தில் வந்து ஃபியூஸ் ஆகும். அதனால தான் இது வந்து
வாட்டரை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கு. அதாவது செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் நடைபெறதுக்காக வாட்டர் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கு. அந்த மேல் செக்ஸ் ஆர்கன் வந்து பார்த்திங்கன்னா பைஃப்ளாஜெல்லேட்டாக இருக்கும். அதுவே ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் அதை எடுத்துட்டிங்கன்னா இது வந்து ஃப்ளாஸ்க் ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து என்ன ஷேப்பில் இருக்குன்னா ஒரு குடுவை வடிவத்தில் வந்து இருக்கும். ஓகேங்களா, ஃப்ளாஸ்க்கு ஷேப்பில் வந்து இருக்கும். ஓகேங்களா, இதுதான் வந்து மேல் அண்டு ஃபீமேல் செக்ஸ் ஆர்கனை வந்து இருக்கக்கூடியதாக இருக்குது. இதில்னா பிரயோஃபைட்ஸில் இப்போ மேல் அண்டு ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் வந்து ஃபியூஸ் ஆகி அது வந்து என்ன மாறும், ஜைகோட்டாக ஃபார்ம் ஆகும். ஜைகோட் வந்து என்ன சொல்லுவோம், 2n. 2n வந்து மியாசிஸாக நடைபெறும். அடுத்தது பார்த்திங்கன்னா அதுலேருந்து ஒரு வந்து கேமிட்டோஃபைட்டாக ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் வந்து ஸ்போர் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா, அப்போ அந்த மியாசிஸ் வந்து உடனே நடைபெறுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இட் வில் டேக் டைம். அதாவது இதுக்கு நிறைய நேரம் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் தான் இது வந்து ஸ்போரோஃபைட்டாக வந்து ஃபார்ம் பண்ணும். ஏன் வந்து இது டைம் எடுத்துக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான நரிஷ்மெண்ட் அது கிடைக்காதனால இது வந்து டைம் எடுத்துக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிரயோஃபைட்ஸ். அதில் ஃபஸ்ட்டு ஒன், மோசஸ் ப்ரொவைட் ஃபுட் ஃபார் ஹெர்பேசியஸ் மேமல்ஸ், பேர்ட்ஸ் அண்ட் அதர் அனிமல்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு வந்து மோசஸ் வந்து ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹெர்பேசியஸ் அனிமல்ஸுக்கும் கொடுக்குது, அதே மாதிரி பேர்ட்ஸுக்கும் வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ வந்து உணவு கொடுக்கக்கூடியது எதுன்னு பார்த்திங்கன்னா மோசஸ். இப்போ மோசஸ்னால் எதுன்னு பார்த்திங்கன்னா ஸ்பாக்னம்லாம் வந்து பார்த்திங்கன்னா உணவு வந்து சில அனிமலுக்கும் சில பேர்ட்ஸுக்கெலாம் வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்பாக்னம். இப்போ ஸ்பாக்னம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பீட் மாஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது இது ஏன் பீட் மாஸ் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னாக்கா இது வந்து கறி வழங்கக்கூடியது. அதாவது பீட் அப்படின்னாலே கறிகள் வந்து வழங்கக்கூடியதாக இருக்குது. அதாவது எரிபொருளாக வந்து பயன்படக்கூடியதாக இருக்குது. இந்த பீட் மாஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ இதுதான் வந்து ஸ்பாக்னம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாக்னம் மாஸ் வந்து பீட் மாஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் 10 times 10 to 20 times வந்து வாட்டரை வந்து ஹோல்டிங் கெப்பாசிட்டி வந்து கொண்டு வந்திருக்கும். வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி. இப்போது நீரை வந்து உறிஞ்சிக்கக்கூடியது எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த ஸ்பாக்னம். இதில் டிப் பண்ணாலே 10 to 20 times வந்து என்ன செய்யும், வாட்டரை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். இது வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கார்டன்லாம் யூஸ் பண்ணுறாங்க பார்த்திங்களா, இந்த கார்டனுக்கெல்லாம் வந்து இதை வந்து பயன்படுத்துவாங்க. இதை வந்து வாட்டருக்கு பதிலாக இந்த ஸ்பாக்னை வச்சுட்டாக்கா அந்த வாட்டர் வந்து இந்த ஸ்பாக்னமே அந்த பிளான்ட்டுக்கு கொடுக்கும். ஓகேங்களா, அதுதான் வந்து வாட்டரை அப்சர்வ் பண்ணக்கூடியது இந்த ஸ்பாக்னம். ஓகேங்களா, ஒன்று வந்து பீட் மாஸ் சொல்லுவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டியை வந்து கொடுக்கும். ஓகேங்களா, அடுத்தது பார்த்திங்கன்னா சில பிரயோஃபைட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சாயில் ஃபார்மேஷனுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸாக இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லிச்சன்ஸ் நம்ம சொல்லுவோம். லிச்சன்ஸ் வந்து சாயில் ஃபார்மேஷனுக்கு எப்படி இம்பார்ட்டன்ஸ் சொன்னமோ, அதாவது சாயில் உருவாகிறதுக்கு காரணமாக இருக்கிறது வந்து லிச்சன்ஸ் சொன்னமோ, அதே மாதிரி இந்த பிரயோஃபைட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா சாயில் ஃபார்மேஷனுக்கு வந்து முக்கியத்துவமாக இருக்குது. ஓகேங்களா, சாயில் ஃபார்மேஷனில் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிரயோஃபைட்ஸை பொறுத்த வரைக்கும் சாயில் எரோஷன்ஸ் டு ப்ரிவென்ட் த சாயில் எரோஷன்ஸ். இப்போ வந்து மண் அரிப்பை வந்து தடுக்கிறது எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த பிரயோஃபைட்ஸ் தான் வந்து முக்கியமாக வந்து மோசஸ் வந்து மண் அரிப்பை வந்து தடுக்கக்கூடியதாக இருக்குது. அதாவது வாட்டர் வந்து ஃப்ளோட் ஆகும்போது வாட்டரில் வந்து சில பிளான்ட்லாம் வந்து அடிச்சுட்டு போயிடும். ஓகேங்களா, அதெல்லாமே தடுக்கக்கூடியது எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த மோசஸ் வந்து அதை தடுக்கக்கூடியதாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிரயோஃபைட்ஸை வந்து 3 விதமாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஹெப்பாட்டிக் ஆப்சிடா, ஆந்தோசெராப்சிடா, பிரேஆப்சிடா. ஹெப்பாட்டிக் ஆப்சிடா அப்படின்னாலே லிவர் வோட்ஸ், லுக் லைக் லிவர் வோட்ஸ்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கன்ஷியா அண்டு ரிக்ஸியா, இது எல்லாமே எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஆந்தோசெராப்சிடா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஹார்ன் வோட், அது வந்து கொம்பு தாவரங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து ஆந்தோசிரஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா பிரேஆப்சிடா, இது வந்து பார்த்திங்கன்னா மோசஸ்ன்னு சொல்லுவோம். இது எக்ஸாம்பிளாக இருக்கிறது எதுன்னு பார்த்திங்கன்னா ஸ்பாக்னம் அண்டு ஃபினோரியா.
இப்போ ஹெப்பாட்டிக் காப்சிடா இது வந்து லிவர் ஓட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, லிவர் மாதிரி இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கன்ஷியா சொல்லலாம். இதுதான் வந்து மார்க்கன்ஷியா. மார்க்கன்ஷியா ஓகேங்களா. அடுத்தது ஆந்தோசரஸ் வந்து இந்த சிலபஸில் இல்லை. அதனால் உங்களுடைய சிலபஸில் வந்து என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹெப்பாட்டிக் காப்சிடாவும் பிரயாப்சிடா மட்டும் தான் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா மோசஸை பொறுத்த வரைக்கும் ஸ்பாக்னம். இதுதான் வந்து ஸ்பாக்னம். அடுத்த பிளான்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபினோரியா. இந்த பிளான்ட் தான் வந்து ஃபினோரியா. இது ஒரு மோசஸில் சொல்லுவோம்.